அழகு முகம் கொஞ்ச அன்பிலே நானும் மிஞ்ச புவியில் உள்ளவரை நட்பில வாழ்னுங்க. நேற்று தருமபுரி போனேன். அப்போ மாமா பையனை பார்த்தங்க. மங்கள மணி ஓசை உங்கள் நினைவில் வாழ்நாள் பரிபாசைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பூக்கடை போலவே இருக்கே. யார் இவங்கன்னு சொல்லிட்டு போன நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்றேன் கேளுங்க. என் மாமா நடராஜ் பூக்கடை தாங்க தருமபுரியில். முகூர்த்த மாலை, கோவில் மாலை மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கும் இங்க மாலை கிடைக்குங்க, வாங்கிக்கோங்க. இன்று ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் முதல் பஸ் தயாரிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் 1948. என்னடா ஐஸ் கடை விளம்பரமா? உங்கள் பேச்சு கேட்டு நானும் உருகணுமா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒன்னும் தப்பு இல்லைங்க. மதியம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க. மணி அண்ணனுக்கு தலை தொங்கி போச்சு. அவர் நினைக்கிறது என்னன்னா, வீடியோல என்னடா உனக்கு பேச்சு, வாடா சாப்பிடுன்னு கூப்பிட்டாரு. நான் முன்னாடியே சாப்பிட்டேன்னா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் சாப்பிட சொல்லிட்டேங்க. ஹோட்டல் சாப்பாடு இல்ல, வீட்டு சாப்பாடு சாப்பிடும் தங்க புள்ள. நம்ம வீட்டு சாப்பாடுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் மாமா கூப்பிட்டாரு. அவருக்கு ஒரு கும்பிட போட்டு வயிறு முன்னாடியே சாப்பிட்டது ஜீர்ணாவலாமா ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டேங்க. புதுசா இருக்க கண்டென்ட்டா கடைக்கு இந்த வீடியோ தான் ட்ரெண்டா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே பேன்சிபூர்ல வீடியோ எடுத்துட்டேங்க. சார் பாத்தீங்கன்னா ஓவர் கூலிங்கா இருக்கு அப்படின்னு கம்பெனிக்காரங்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே மச்சான் வந்தான். ஒரு ஐஸ்கிரீம் குடு மாமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. குழு குழு ஐஸ் வாய்க்குள்ள கரையுது மாமா, வியாபாரத்துல மாமன் மனசு நிறையுதா மாமான்னு கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க. மச்சான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.